வணக்கம் அண்ட் வெல்கம் டு லலிதா ஜுவல்லரி வழங்கும் ஆட்டோகிராஃப். அபூர்வமான திறமைசாலிகளை நாம் சந்திக்கும் ஒரு களம்தான் நம்முடைய நிகழ்ச்சி. மனிதர்களுக்குள்ள எவ்வளவோ ஒற்றுமைகள் இருக்கு. முகச்சாயல், முகத்தோற்றத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே முகத்தோற்றம் உள்ளவர்கள் இந்த உலகத்தில் 7 பேர் இருக்காங்களாம். அதனால உங்க முகச்சாயல்லையும் சரி, என் முகச்சாயல்லையும் சரி 7 பேர் இருக்காங்க, தேடிக்கிட்டே இருக்கும். குரல் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன மாதிரி குரலோ உங்களை மாதிரி குரலோ இருக்கிறவங்க பல்லாயிரக்கணக்கில் இருப்பாங்க. குணாதிசயங்கள், மேனரிசம், அப்பாவுடைய மேனரிசம் அப்படியே மகனுக்கு வரும். அக்கா, தங்கை, அண்ணன், தம்பி எல்லாருக்கும் மேனரிசம் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசப்படுவது அவனுடைய கையெழுத்து. ஒரு எல்கேஜி யூகேஜி கிளாஸுக்கு போனால் கூட 30 சில்ட்ரனையும் எழுத சொன்னால் அது ஆனாவனாவாக இருக்கட்டும், ஏபிசியாக இருக்கட்டும், 1 2 3 இருக்கட்டும், ஒவ்வொரு குழந்தையின் கையெழுத்தோட குணாதிசயம் இன்னொரு குழந்தையோட கையெழுத்தோட கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாதாரண மனிதர்களுக்கே கையெழுத்து அவ்வளோ வித்தியாசமானதுன்னா சாதனையாளர்களுடைய கையெழுத்து, ஆட்டோகிராஃப் எவ்வளவு ஸ்பெஷல். அப்படிப்பட்ட சாதனையாளர்கள் தங்களுடைய வாழ்க்கையையே ஒரு ஓவியமாக நமக்கு ஆட்டோகிராஃபாக போட்டு கொடுக்கும் ஒரு அபூர்வமான மேடை தான் லலிதா ஜுவல்லரி வழங்கும் ஆட்டோகிராஃப். இன்றைக்கு நாம சந்திக்க போற சாதனையாளர் ஒரு திரைப்பட நட்சத்திரம். 385 திரைப்படங்கள், 300 ஸ்டேஜ் ஷோஸ், எண்ணில் அடங்காத அவார்ட்ஸ், மனிதர்களின் மனதை எல்லாம் கொள்ளையடித்த ஒரு நட்சத்திரம். 1949 3 மாத கைக்குழந்தையோட இவங்க கதாநாயகியாக அறிமுகமானாங்க. இப்படி ஒரு காட்சி, ஒரு சினாரியோ இன்னைக்கு நடக்குமா அப்படின்னா நிச்சயமா நடக்காது. இட்ஸ் அ வெரி வெரி யூனிக் சிச்சுவேஷன். 1949 தெலுங்கு படத்தில் அவங்க அறிமுகமானாலும் தமிழ் மக்கள் மனசுல ஒரு நீங்காத இடத்தை பெற்றவர்கள். அவர்களுடைய நடிப்பை பார்த்து கலங்காதவர்கள், உருகாதவர்கள், சிரிக்காதவர்கள், சந்தோஷப்படாத தமிழ் மக்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். தமிழ் படம் மட்டும் இல்லை, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லா லாங்குவேஜ்லேயும் நிறைய படங்களை பண்ணி நம்முடைய மனசுல நீங்காத இடம் பெற்றவர்கள். அவர்களுடைய படங்கள் எப்படி நம்ம மறக்க முடியாதோ அதே மாதிரி அவர்களை பற்றிய ஞாபகங்களும் நம்மளால மறக்கவே முடியாது. மறந்துட்டோன்னா கேட்பாங்க, ஞாபகம் இல்லையா, பார்த்த ஞாபகம் இல்லையா, நீல நதிக்கரையோரம் பார்த்த ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் யாரை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். தி மோஸ்ட் சொஃபிஸ்டிகேட்டட், தி மோஸ்ட் பாலிஷ்ட், தி மோஸ்ட் வெர்சடைல் அண்ட் தி மோஸ்ட் டேலண்டட் ஆஃப் சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸஸ் எவர். லெட்ஸ் வெல்கம் மிஸ் ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் கொஞ்சமோ. எத்தனை விஷயம் இருக்கு, எவ்வளோ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்கு உங்களை பற்றி பேசுறதுக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்செப்டிங் டு பி இன் அவர் ஷோ. ஏன் நான் நன்றி சொல்லணும்? இந்த ஆட்டோகிராஃப் மூலிமா உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு இந்த இனிய வாய்ப்பு என் லைஃப்லேயே நான் மறக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் நான் என்னையே கிள்ளி பார்த்துக்கிறேன். இது கனவு தானா, இல்லை நிஜமா, இல்லை கற்பனையா? இவ்வளோ பெரிய லெஜெண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எங்கேருந்து கொண்டு வந்து சேர்க்கறது அப்படிங்கிறதே இந்த ஆட்டோகிராஃபே புரியாத புதிராக இருக்கு. ஏன்னா அத்தனை விஷயங்களை கவர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஆனால் நாங்கள் 2 பேரும் அடிக்கடி சந்திச்சுக்கிறவங்க தான். பட் உங்களுடைய வாழ்க்கை ஒரு வரைபடமாக கொண்டு வர்ற அந்த ஒரு சின்ன ஒரு மாடரேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பகிர்ந்துக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு. பட் ஆனால் பிஎஸ்சி ஃபிசிக்ஸோட என்னால் பேச முடியுமா? என்னால் முடியாததெல்லாம் நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா அப்படியே நடி போயிடுவேன். நான் பார்த்தீங்களா, ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நான் ஃபிசிக்ஸ் என்னுடைய சப்ஜெக்ட் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய சப்ஜெக்ட் அவங்க கிட்ட தெரிஞ்சது சவுகார் அப்படிங்கிற படத்துலேருந்து, நிறையா தமிழ் படங்கள்லேருந்து. ஆனால் உலகத்துக்கு உங்களை ஒரு குழந்தையா, பிறந்த குழந்தையா தான் தெரியும். ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்கலாமா? ஷியோர். எந்த ஊர்ல பிறந்தீங்க, எத்தனாவது குழந்தையா பிறந்தீங்க, நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் உங்க கூட எத்தனை பேரு, உங்க அப்பா அம்மா உங்களை எப்படி வளர்த்தாங்க, அந்த குழந்தை பருவத்துக்கு போலாமா? குழந்தை பருவம்னா நான் பிறந்ததே எனக்கு தெரியாது இல்லையா, அப்பா அம்மா சொல்லி தான் தெரியும். 1931 டிசம்பர் 12 ராஜமந்திரிங்கிற ஒரு ஊரில், ஆந்திராவில், ஈஸ்ட் கோதாவரி டிஸ்ட்ரிக்ட். அது அங்கே அந்த கோதாவரி நதி தீரத்தில் பிறந்த ஒரு ஜென்மம் இது. ஸோ அந்த காலத்தில் வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வர்றவங்கள கோயில், குளம் அந்த மாதிரி இடத்துலலாம் ஒதுக்கி வச்சுருவாங்க. பட் என்னுடைய அப்பா பேப்பர் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி படிக்கிறதுக்காக இங்கிலாந்து போயிட்டார். யூரோப்பில் படிச்சுட்டு வந்ததுனால
நான் பிறந்த சமயத்தில் ரொம்பவும் ஆச்சாரம் அனுஷ்டானம் இருக்கிறதுனால எங்களை எல்லாம் வந்து ஓரளவுக்கு ஒதுக்கி வச்சாங்க. அந்த காலத்தில் எல்லாம் கடல் கடந்து போக கூடாது அப்படின்லாம் போகக்கூடாது, இருக்கும். 7 கடலில் கடந்து போகக்கூடாது. கூடாது இந்த அப்படின்லாம் கப்பலில் தான் போயிருக்காரு அவர். அப்படி கடல் கடந்து போனா வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு பிலீஃப்ஸ் எல்லாம் வேற இருந்தது. பிலீஃபை விட அது என்னமோ இனிமேல் அந்த பிராமின் ஃபேமிலிஸில் சேர்க்கறது கஷ்டம். அதுக்கு ஒரு பரிகாரம் உண்டு. பிராயஷ்சித்தம் பண்ணிக்கணும். தர்பையை போட்டு நாக்கெல்லாம் சுட்டு அது என்னமோ பெரிய சாங்கியெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு என்னுடைய அப்பா ஒத்துக்கலை. அவர் மனசு எனக்கு சுத்தமாக இருக்குது, அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஃபேமிலியே ஒரு ரிபெலியன் ஃபேமிலின்னு சொல்லலாம். ஒரு சின்ன ரிபெல் தான். என் தந்தையார் விஷயத்தில் அது உண்மை. எங்கள் அம்மா வந்து ரொம்ப அந்த இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு வாழ்கிறவங்க. பண்ணிக்கிங்களே அப்படின்னு சொன்னாங்களாம். இல்லை, நான் என் மனசு க்ளீனாக இருக்கும்போது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நான் மூட நம்பிக்கைகளுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால ஒரு மாதிரியா அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் அந்த தாக்கம் இருந்திருக்கு. ஏன்னா அங்கேயே அவர் படிச்சுட்டு வந்ததுனால 3-4 வருஷம். ஸோ சின்ன வயசுல இங்கிலீஷ்ல பேசுவார் அவர் கூட? இங்கிலீஷ் தான் பேசி தெலுங்கு வராமல் போயிடுச்சு. அப்படியா? பிறந்ததுலேருந்து நீங்கள் இங்கிலீஷ் பேசிட்டு தான் இருக்கீங்க? இங்கிலீஷ் தான் வீட்டில் பேசுறதுனால அந்த மாதிரி வந்தது. பள்ளிக்கூடத்து போனது இப்போது 5 வயசுக்கு மேலே தானே போயிருக்கேன். அது வரைக்கும் இங்கிலீஷில் தான் பேசி பழக்கப்பட்டுட்டாங்க. அந்த ஆங்கிலங்கிறது அந்த தாக்கம் இருக்கிறதுனால அப்பாவுக்கு எப்பவுமே அந்த டிசிப்ளின், அந்த கட்டுப்பாடு, அந்த பங்க்சுவாலிட்டி அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு he brought you up like a lady அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு லேடி தான் இல்லையா? அதனால தான் ஐ திங்க் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இல்லை இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு ஃபர்ஸ்ட் லேடி அப்படின்னா மேடம் தான் சொல்லணும். இல்லை, அதுக்கு உங்கள் அப்பாவை தான் நாங்கள் வந்து தேங்க் பண்ணணும். எங்கள் அப்பானால இன்னைக்கு வாட் எவர் எங்கள் அப்பானால தான். பிகாஸ் அந்த சுதந்திரத்தை கொடுத்து வளர்த்துருக்காரு என்ன சின்ன வயசுலேருந்து. பட் என்ன ஆச்சுன்னா எங்கள் ஃபேமிலிஸில் அந்த சினிமாங்கிறது ஒத்து வராத ஒரு விஷயமா இருந்தது. அந்த காலத்தில் படம் கூட பார்க்க விட மாட்டாங்க எங்களை, சினிமா பார்க்கக்கூடாது. அந்த காலத்தில் பானுமதி அம்மா வரவிக்ரயம்னு ஒரு படம் நடித்தாங்க. எனக்கு அப்போது 9 வயசு இருக்கும். நான் படம் பார்க்குறேன் சரி, அது இன்னும் அந்த அம்மானுடைய உருவம் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது, பப்ளிசிட்டி பார்க்கும்போது போனேன். அம்மா போகலாமான்னாக்கா அந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கக்கூடாது, வரதட்சணைக்காக கொடுமைப்படுத்தினது, அந்த அவங்க வந்து கிணத்துல விழுந்து செத்து போயிடுவாங்க, அந்த மாதிரி சினிமாவில் பசங்க பார்க்கக்கூடாது. நாங்கள் எதனா ஒரு நல்ல படம் பார்த்து ஓகேன்னு சொன்னால் நீங்கள் போகலாம் அப்படிங்கிறது தான் ஒரு ரூல் வச்சுட்டாங்க வீட்டில். ஸோ சினிமாவுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லாமல் வளர்த்துட்டாங்க. ஸோ என்ன ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருந்தது சின்ன வயசில்? அந்த வயசுக்கு ஏற்ற பெண்களுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு பாடுறதோ, இல்லை கோலம் போடுறதோ, இல்லை ஆர்ட்டோ, இல்லை சமைக்கிறதோ, அந்த மாதிரி என்ன வந்து ஸ்பெஷல்? இல்லை ரொம்ப துடுக்கா இருக்கிறதோ, எல்லாருக்கும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி? எனக்கு இந்த ரேடியோ வச்சுக்கிட்டு பாட்டு கேட்கறது, இந்த பிபிசி நியூஸ் கேட்கறது அதுதான் தெரியும். ரேடியோ உங்களுடைய ரொம்ப ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் நான் பெரிய ரேடியோவில் பெரிய பங்கு எடுத்து ஒரு A கிரேட் ஆர்டிஸ்ட்டுங்கிற லெவலில் ரேடியோவில் வந்துட்டேன் நான். ரேடியோ நாடகத்தில் எல்லாம் நடித்து குழந்தை பருவத்துலேருந்தே ரேடியோவில் பங்கு பெற்றதுனால நிறைய வாய்ஸஸ் எல்லாம் கேட்கும்போது இந்த குரலுக்கு ஒரு தனியாக ஒரு மதிப்பு இருந்திருக்கு அந்த சின்ன வயசுலேயே. அதனால் என்ன பண்ணாங்க, எனக்கு வயசு இல்லைன்னா கூட பெரிய நாடகத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் வந்தாச்சு. ஸோ ஒரு A கிரேட் ஆர்டிஸ்ட்டை போட்டு பெரிய பெரிய டாக்டர் PV ராஜ்மன்னார் அவங்க எல்லாம் எழுதின ட்ராமாஸ் எல்லாம் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பழைய நட்சத்திரங்களுக்கும் இன்னைக்கு இருக்கிற நட்சத்திரங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, இப்போ இருக்கிற நட்சத்திரங்கள் வரும்போதே ரொம்ப பிரகாசமா ஜொலிக்கிறாங்க, அதுக்கப்புறம் காணாம போயிடுறாங்க. ஆனா உங்களை மாதிரி இருக்கிறவங்க மெதுவா வந்து பிரகாசமா முதல் படத்துல ஜொலிச்சாலும் அதுக்கப்புறம் ரொம்ப அடக்கமா இருந்து எப்பவுமே பிரகாசமா வானத்துல ஜொலிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்களை பார்க்குற அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில தான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற அந்த ஒரு அதிர்ஷ்டமும் எங்களுக்கு இருக்கு. நிறைய விஷயங்கள் ஒண்ணா சொல்லுங்க. உங்க தங்கை வந்து சினிமாவில் வர்றதுக்கு நீங்க தான் காரணமா அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லை, காரணம் இல்லை. நான் வந்து எனக்கு 15 வயசுல கல்யாணம் ஆகிறதுக்கே ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. என்னுடைய குரல் கேட்டு அந்த தாதா சாஹேப் பால்கே அவார்ட் வின்னர் டாக்டர் BN ரெட்டி சார், வாகினி விஜயா ஸ்டுடியோ அவர் வந்து யார் இந்த பொண்ணுன்னு ரேடியோ ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. கேட்டதில் ஒரு சின்ன ஃபேமிலியிலேருந்து இப்படி இருப்பா பார்க்குறதுக்கு, குரல் நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டாங்களா. சுமாராக இருப்பாங்க, ஒல்லியாக இருப்பா, ஃபேராக இருப்பா அப்படின்னு சொன்னாங்க. இருப்பா, அவ்வளோதான். நல்லா முடி இவ்வளோ நீட்டு வரைக்கும் ஒரு ஜடையை போட்டு நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு
வந்து பார்த்தாங்க இந்த ஸ்டேஷனில் பார்த்து, ஒரு படம் எடுக்கிறேன் நான், குணசுந்தரி கதான்னு தெலுங்கு படம். அதில் வந்து கதாநாயகியாக நடிக்க முடியுமான்னு கேட்டாங்க. நடிப்பியான்னு கேட்டாங்க. அவ்வளோதான், சந்தோஷத்தில் நடிப்பேன்னு சொன்னது, வீட்டுக்கு போய் சொன்னது, நல்லா அடி வாங்கியிருக்கேன். எங்கள் அண்ணன் வந்து பெல்ட்டால் அடிச்சிட்டாரு. பெல்ட் எடுத்து இந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு அனுப்புறதே தப்பு, உடனே நீ போய் எப்படி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு அவருக்கு, சாரி சார் எங்கள் வீட்டில் ஒத்துக்கல அப்படின்னு ரேடியோ ஸ்டேஷனில் சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களா, அவங்க ஆக்ட் பண்ண மாட்டாங்கன்னு. உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்கள் ஃபேமிலிஸ்லேயே ஒரு நல்ல குடும்பத்துலேருந்து, நல்ல ஒரு குண்டூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒருத்தரை பார்த்து, அவர் ரேடியோ இன்ஜினியர் படிச்சிருக்காரு, ஸ்ரீனிவாசராவ்னு சொல்லிட்டு. 15 வயசில் எதுக்கு கல்யாணம் தெரியாத நேரத்தில் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு. சினிமா ஆசை வந்ததுனால எனக்கு கல்யாணமே நடந்திருக்கு. ரேடியோனால சினிமாத்துக்கு ஒரு வாய்ப்பு வந்தது, அதுவும் இழந்துட்டு கல்யாணம் ஆகி 17 வயசில் நான் ஒரு குழந்தைக்கு தாயானேன். பூனைக்குட்டி வீட்டை சுத்தும் பூனைக்குட்டி, மியாவ் மியாவ் பூனைக்குட்டி வீட்டை சுத்தும் பூனைக்குட்டி, அத்தான் மனசு வெள்ள கட்டி அவர் அழகை சொல்லடி செல்லக்குட்டி, அத்தான் மனசு வெள்ள கட்டி அவர் அழகை சொல்லடி செல்லக்குட்டி, மியாவ் மியாவ் பூனைக்குட்டி வீட்டை சுத்தும் பூனைக்குட்டி. அப்போ அந்த சினிமா வேண்டாம் அப்படின்னுட்டு அது வந்து ஒரு உலகம், அந்த உலகத்துக்கு உங்களை வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்னொரு உலகமான தாம்பத்தியத்துக்கு உங்களை கொண்டு போனாங்க. சோ அதுக்கு ஏதாவது ப்ரிப்பரேஷன் இருந்ததா? ப்ரிப்பரேஷன்னா ஒண்ணுமே தெரியாது. எதுக்கு கல்யாணம் ஆச்சு, அவருக்கு எவ்வளவு சம்பளம், என்ன அவர் என்ன வேலை செய்யறாருன்னு தெரியும். இந்த பஞ்சாயத்து போர்டு இதில் இருக்கிற ரேடியோ செட்ஸ் எல்லாம் கண்காணிக்கிறது. கல்யாணத்துக்கு முன்னாடி சந்திச்சிங்களா அவரை? இல்லை, கல்யாணத்துக்கு ஃபோட்டோ அனுப்புனாங்க. என்னுடைய ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சிருக்காங்க. நேரம் வந்து பெண் பார்க்கல உங்களை? பார்த்தாங்க, உங்க தெரிஞ்சவங்க வீட்டில் வந்து பெண் பார்த்தாங்க. அது உடனே எங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிச்சிச்சுன்னா, அவர் புகை பிடிக்க மாட்டார், வேறு ஹேபிட்ஸ் எதுவும் இல்லை, ஒரு நல்ல பிள்ளையா இருக்கார், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கார், படிச்சிருக்காரு, பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்தவருன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஒரு பெரிய குடும்பம்தான். பட் பொருளாதாரத்தில் என்ன எந்த அளவுக்கு ஒரு பொண்ணை காப்பாற்ற முடியுங்கிறது எங்கள் வீட்டிலேருந்து கேட்க தயங்கினாங்க. அவங்களும் எதுவுமே சொல்லலை, நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சு. தோற்றத்தை ஃபேமிலிஸ் பார்த்து கல்யாணம் பண்ணாங்க, நல்ல ஃபேமிலின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணாங்க. பட் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் அவ்வளோ சரியாக வரல. விஜயவாடாவுக்கு குடும்பம் நடத்த போய், உங்களுடைய முதல் குடும்பம் நடத்தின வீடு வந்து விஜயவாடா. கூட்டு குடும்பத்துல தான் இருந்திருப்பீங்க இல்லையா, இல்ல தனியா இருந்தீங்களா நீங்க? எங்க கூட்டு குடும்பமே இல்லை, அவங்க பெரும்பாலும் அவங்க ஆளுங்கள்லாம் யாருமே இல்லை. ஸோ நீங்க தனி கொடுத்துனா? ஸோ முதல்ல விஜயவாடால தனி குடும்பம் நடத்துனீங்க, அதுக்கப்புறம் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போயிருந்தீங்க நீங்க? எந்தெந்த? விஜயவாடால இருக்கும்போது அவருக்கு அந்த உத்தியோகம் பிடிக்கலையோ, ஏன்னா செல்லமாக வளர்ந்ததுனால நிறைய வேலை செய்ய வேண்டாம்னு ஃபீல் பண்ணாரோ என்னமோ தெரியல. உங்கள் அப்பா கிட்டே போகலாம், அஸ்ஸாமில் எங்கள் அப்பா அப்போது குவஹாத்தியில் அஸ்ஸாம் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு, அப்போது அங்கே போகலான்னாங்க. ஏற்கனவே எங்கள் வீட்டில் 3 அண்ணன் தம்பிங்க, 3 தங்கச்சிங்க எல்லாம் இருக்காங்க, பெரிய குடும்பம். நான் சொன்னேன், கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு பாரமாக போயிடக்கூடாது. நம்ம இல்லை உங்கள் ஃபாதருக்கு நான் சொல்லியிருந்தேன், நான் ஜாப் ரிசைன் பண்ணிட்டேங்க, அங்கே போய் வந்து அவர் எதனா வேறு வேலை தேடி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. அது எனக்கு கொஞ்சம் அது ஏமாற்றமாக இருந்தது. ஏன்னா முதல்ல இருந்தே கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக வளர்ந்ததுனால கல்யாணத்துக்கு அப்புறம் மறுபடி பிறந்த வீட்டுக்கு போகிறதுங்கிறது கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. பட் போக வேண்டிய சந்தர்ப்பம் அப்படி போயிட்டோம். போய் அங்கே நான், அவர் என்ன தேடினாங்களா, அப்பா என்ன வேலை சொன்னார் அவங்களுக்கு அப்படின்ன உடனே ஒன்றும் செட் ஆகலை. அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஜுரம் வந்ததுன்னு டெஸ்ட்டுக்கு போனால் ஒரு குழந்தைக்கு போகிற சமாச்சாரத்தை சொல்லியிருக்காங்க. சரி, உத்தியோகம் இல்லை, பிறந்த வீட்டில் இருக்கோம், எப்படி இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுதுன்னு சொன்னேன். பட் கொஞ்ச நாள் அங்கே தங்க வேண்டியிருந்தது. நான் ப்ரைவேட்டாக பெனாரஸ் மெட்ரிக் இங்கே விட்டதுனால அங்கே போய் குவஹாத்தி யூனிவர்சிட்டி மெட்ரிகுலேஷன் வீட்லேயே படித்து, வயத்துல குழந்தைய இருக்கு 9 மாதம், அதெல்லாம் தெரியாமல் ஒரு ஓவர் கோட் போட்டுக்கிட்டு போய் பரீட்சை எழுதிட்டு அப்புறம் சொன்னேன், நம்ம ஊருக்கு போயிடலாம், மெட்ராஸ் போயிடலான்னு. ஸோ மெட்ராஸ்க்கு வந்தீங்க? மெட்ராஸ்க்கு வந்துட்டோம். வந்துட்டதுக்கப்புறம் எங்கள் தாய் மாமன் அவங்க எல்லாம் நல்லா கொஞ்சம் சுமாராக நல்ல வசதியாக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இருந்து அந்த எப்படியோ அந்த குழந்தைய பெற்று அப்புறம் நான் எங்கள் வீட்டுக்கார கேட்டேன்,
ஸோ முதல்ல ராஜமன்றி, அதுக்கப்புறம் அஸ்ஸாம், அதுக்கப்புறம் சென்னை. சென்னையில ரொம்ப வருஷம் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டது உங்களுக்கு. ஆனா சென்னை தான் உங்களுடைய ஹோமா இருந்தது. பிறந்த வீடு சென்னை, பிறந்த வீடு சென்னை, எனக்கு வாழ்க்கை கொடுத்த வீடும் சென்னை தான். சென்னை தான். ஆனா இப்போ நீங்க சென்னையில இல்ல, பெங்களூர்ல இருக்கீங்க. ஆமா. ஒரு சின்ன பிரேக்காக பெங்களூர் போனவங்க இப்ப பெங்களூர்லயே செட்டில் ஆயிருக்கீங்க. பெங்களூர்லயே உங்களுடைய வீடு எப்படி இருக்கு? அங்க உங்களுடைய வாழ்க்கை, அந்த வாத்தாவரணம் சொல்லுவாங்க, சுத்தி இருக்கிற அந்த சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு சின்ன கிளிப்பிங்ல பார்க்கலாம். ஆசிரம்னு சொல்லாமா, உங்களுடைய குடில் அப்படின்னு சொல்லாமா, உங்களுடைய காட்டேஜ் சொல்லாமா? சாய் குட்டீர். சாய் குட்டீர் தான். நான் அங்கே பெங்களூர் போன காரணமே சத்ய சாய்பாபா தான். நான் அடிக்கடி புட்டபர்த்தி போகிறதுனால சென்னையிலேருந்து அங்கே ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நான் சுவாமி ஒரு வாட்டி மீட் பண்ணும்போது இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஷிஃப்ட் ஆகிக்கலாம் இங்கே அப்படின்னாரு. அது ஒரு நல்ல இதுவாக இருந்தது. தவிரவும் எங்கள் அம்மா உன்னுடைய ஆசை என்னென்னா, ஆல்மோஸ்ட் இந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்னு ஒன்று வரும்போது அக்கா தங்கி எல்லாம் ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கிருஷ்ணகுமாரி அவங்க ஃபார்ம் லேண்ட், என் சிஸ்டர், அவங்க பிறந்தது கல்கத்தாவில், அந்த 24 பரிகனாஸ் அப்படி இருக்கும்போது அங்கே பிறந்தவங்க. பட் அவங்க கல்யாணம் பண்ணது கூட கல்கத்தாலேருந்து ஒரு நார்த் இந்தியனை தான் கல்யாணம், மிஸ்டர் அஜய் கேத்தான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லபடியாக ஒரு 5 ஏக்கர் இடத்துல ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப்பிங் எல்லாம் பண்ணிவிட்டு நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. அதில் எங்கள் அம்மா சொன்னதுனால நான் ஒரு சின்ன இடத்த அவங்கக்கிட்டேருந்து விலைக்கு வாங்கி ஒரு சாய் குட்டீர்னு ஒரு சின்ன வீடு கட்டிக்கிட்டேன். எனக்கு அது ரொம்ப அமைதியாக இருந்தது. சொர்க்கம்னு நம்ம எல்லாம் பார்க்க முடியாது, நம்ம மனசில் எது சொர்க்கம்னு தோன்றதோ அதுதானே சொர்க்கம். எனக்கு அது சொர்க்கமாக தெரிஞ்சது. அமைதி, அந்த குருவிகள், பட்சிகள், குயில்கள், இதெல்லாம் அது காத்தால் அதுதான் என்னை தூக்கத்திலேருந்து எழுதினேன். நீரோடும் வைகையிலே நின்றாடும் நீனே, நெய்யோரும் கானகத்தில் கைகாட்டும் மானே, தாலாட்டும் வானகத்தில் பாலூற்றும் வெண்ணிலவே, தெம்மாங்கு பூந்தமிழே தென்னாடன் குலமகளே. நீரோடும் வைகையிலே நின்றாடும் நீனே, நெய்யோரும் கானகத்தில் கை காட்டும் மானே, தாலாட்டும் வானகத்தில் பாலூற்றும் வெண்ணிலவே, எம்மாங்கு பூந்தமிழே தென்னாடன் குலமகளே. சாய்பாபா பக்தர்கள் அப்படின்றப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு காமரேடரி இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு friendship புட்டபர்த்தி போனா அப்படி இருக்கும் இருக்கும். எல்லாரும். அப்படிப்பட்ட ஒருத்தர், அவரும் சினிமா இண்டஸ்ட்ரியிலே இருக்காரு. ஆமா, அவர் உங்களை இப்போ கெஸ்டா பார்க்க வந்தா நல்லா Really? இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, So let's welcome மோகன் ராம். மோகன் ராம், நீங்க சினிமாக்கு வந்தப்போ அவங்க கிட்டத்தட்ட அப்படி பெங்களூர் பக்கமா போயிட்டாங்க. எப்படி உங்க 2 பேருக்கும் தொடர்பு? எப்படி எப்படி எங்க தொடர்புன்னா, அது சினிமாவுக்கு வரதுக்குலாம் ரொம்ப முன்னால் இல்லாமல் ஒரு 10 வயசு இருப்பா, எனக்கு 10-12 வயசு அவ்வளோதான் இருக்கும். ஒரு வார பத்திரிகையில் பிரபலங்கள் சந்திக்கின்றன அப்படின்னு ஒரு ஃபீச்சர் மாதிரி பண்ணாங்க. அதில் எங்கள் ஃபாதர் விபி ராமனும் சவுகாரம்மாவும் சந்திக்கிற மாதிரி ஒரு வாரம். அப்போ எங்கள் அப்பா கிட்ட நாங்களும் வருவோம்னு சொல்லிட்டு நான் எல்லாரும் போய் அவங்க வீட்டுக்கு செனட் ஆஃப் ரோட்ல போய். செனட் ஆஃப் ரோட், ஐயோ அது ஒரு லேண்ட்மார்க் இல்ல, சென்னையில இருக்கிற எல்லாருக்குமே ஒரு லேண்ட்மார்க். செனட் ஆஃப் ரோட்னா சவுகாரம்மா வீடு. எங்களுக்கு பந்தம் ஒயிட்ஃபீல்ட். சத்யசாய் அம்மா சுஷீலா அம்மா, அஞ்சலி தேவிம்மா, லக்ஷ்மி, ஸ்ரீவித்யா எல்லாருமே நம்ம ஃபீல்ட்லேருந்து பாபாவுடைய டிவோட்டீஸ், ஃபாலோவர்ஸ், அதை எப்படி வேணா சொல்லலாம். நீங்க 2 பேரும் மீட் பண்ணது ஸ்பிரிச்சுவலா இருக்கிற ஒரு இடத்துல இருக்கலாம். பட் இருந்தாலும் நீங்க நிச்சயமா அவங்களோட ஃபேனா தான் இருந்திருக்கணும். 100%. சோ எந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹர்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? அதை சொல்லுங்க. அதை சொல்லுங்க. அவங்களோட கரியர்ல டர்னிங் பாயிண்ட் நீங்க எதை நினைக்கிறீங்க, அதெல்லாம் பத்தி சொல்லுங்க. அவங்க கரியர் நிறைய டர்னிங் பாயிண்ட் இருக்கு. நிறைய இருக்கு. செனட் ஆஃப் ரோட் மாதிரியே நிறைய டர்னிங். இவங்களை நான் மேடையிலும் பார்த்த ஒரு நாடக மேடை ஞாபகம் இருக்கு. ஏன்னாக்க எதிர்நீச்சல் நான் நாடகம் பார்த்துருக்கேன் மியூசிக் அகாடமியில். அந்த
பாக்கியமும் இருக்கு டு see her on ஸ்டேஜ். ம். அவங்க கெரியர் நான் அனலைஸ் பண்ணதில் லிட்ரலி ஆரம்பத்தில் ட்ராஜடி குவீன். கிளிசரின் இட்லி காலையில் பிரேக்ஃபாஸ்டோட கிளிசரின் ஊற்றிடுவாங்க, எண்ணெய் ஊற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அழுதுகிட்டு இருந்தவங்க ஒரு 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 ஈவினிங் நைட் கிளப் சிங்கரா ஆமா. பார்த்த ஞாபகம் இல்லையோ, அந்த பாட்டு கேட்காத மனுஷன் தமிழ்நாட்டுல கிடையாது. தமிழ்நாட்டுல இல்ல, ஜப்பான்லயும் இல்ல. நான் போனா அங்கேயே பிடிச்சிட்டாங்க. என்ன டியூனு, என்ன பர்ஃபார்மன்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு தான். ஆனா அந்த பாட்டுக்கு பின்னாடி இவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்கு. அந்த சாரியும் செனட் ஆஃப் ரோட்ல இருந்து வந்தது அப்படிங்கிற கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அந்த சிகரெட்டையும் சரி, அந்த மோதிரத்தையும் சரி, அவரையும் சரி, இவங்களோட என்ட்ரியும் சரி இன்னொரு தடவை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. பாத்துடலாமா? பாத்துலாமே. பார்த்த ஞாபகம் இருக்கு. ஆனா இன்னொரு அந்த புடவை இன்னும் வச்சிருக்கீங்களா? இல்ல, ஒருத்தர் கொடுத்துட்டேன். கேட்டாங்க, ரொம்ப அன்புல கொடுத்து கேட்டாங்க. அது எங்க வாங்கின புடவை இது. அது ஆர்கைவ்ஸ்ல இருக்கணும். அந்த புடவை வந்த கதையே ஒண்ணு இருக்கு. அது அம்மாட்ட எனக்கு ஒருத்தர் பிரைவேட்டா சொன்னாங்க. இது வந்து கம்பெனி வாங்கின இல்ல இல்ல, புடவை. என்னுடைய சொந்த புடவை அது. ஏன்? அவங்க கொடுத்த Dress சரியா வரலையே அந்த கேரக்டருக்கு. அதனால போய் இவங்க வீட்ல போட்ட போய் dress-அ எடுத்துட்டு பார்த்துட்டு வந்து சிவா சார் சொன்னாங்க, அங்கங்க வச்சு தச்சிட்டேன். ஜோசஃபின் ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் இருந்தாங்க. ஐம் ஷியோர் யூ மஸ்ட் ஹேவ் பீன் a young baby at the time. அவங்க அப்புறம் லக்ஷ்மின்னு என்னுடைய அசிஸ்டன்ட், ரெண்டு பேரையும் வச்சு அங்க அங்க எங்க டாக்கா போட்டு அந்த மாதிரி பண்ணிட்டேன். பட் பார்த்துட்டு ட்ரெஸ் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு சிவாஜி சார் அவங்களுக்கு இல்லாத டேஸ்ட் ஐயா, அவங்களே வச்சிருப்பாங்கய்யா, நல்ல புடவை வச்சிருப்பாங்க, நீங்க எடுத்துட்டு வாங்க ஒரு ட்ரெஸ், இந்த கேரக்டருக்கு உங்களுக்கு என்ன ட்ரெஸ்ன்னு தோணுதோ போட்டுக்கோங்கன்னு முதல்ல சந்தேகப்பட்டாரு. க்ரூனர் கேரக்டருக்கு இந்த மாதிரி சிங்கருக்கு ட்ரெஸ் சாரிங்கிறீங்கம்மா அப்படின்னாரு. நீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க சார், சாரி கட்டி தான் வேற மாதிரியா வருவேன். அந்த மாதிரி ஒரு சிங்கப்பூர் ட்ரெஸ் மாதிரி பண்ணிட்டு வந்தது. பட் அவரை பாராட்டுங்க, அல்லாத நம்பிக்கை என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் மேல. எல்லாருமே தாதா மிராசி எல்லாம் வேண்டான்ட்டாங்களே, என்ன வேண்டாம், ஐயோ அந்த அம்மா அழுது ஒழிஞ்சது ரோல்ஸ் தான் லாய்க்கு, இதுக்கெல்லாம் சரியில்லை வேண்டான்னு சொன்னார். அவர் சொன்னார், நோ நோ இஸ் வெரி ஸ்போர்ட்டிவ், நம்ம எடுப்போம். எடுத்து சரியில்லை, ரஷஸ் பார்த்துட்டு சரியில்லைன்னு சொன்னா, ஜானகி சரியா வரலாமான்னாக்கா சாரி சொன்னார், ஷி ஒன்ட் ஃபீல் பேட் அட் ஆல், போடுங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு, 100% ஷீல் டூ இட் அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் ஷாட்டில் எல்லோரும் கிளாப் பண்ணியிருக்காங்க. அந்த நான் என்டர் பண்ண உடனே எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. சார், இதெல்லாம் மறக்க முடியாத சில விஷயங்கள் பர்ஃபார்மன்ஸ் விஷயத்துல. தேங்க்யூ மோகன்ராம், இவ்வளவு நேரம் வந்து எங்களோட பேசிட்டு இருந்ததுக்கு. ஸோ எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள், எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் எல்லாமே சொன்னீங்க. உங்களுக்கு எங்களோட அழகாவும் சொல்லியிருக்காரு. அம்மாவோட நான் பெருமைப்படுற அளவுக்கு இப்போ உயர்த்திட்டார் என்ன. சவுக்கார் அம்மாவை சந்திக்க எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் ஜெயாவுக்கும் இந்த அற்புதமான ஆட்டோகிராஃப் ப்ரோக்ராமுக்கும் நான் நன்றியை சொல்லணும். நல்ல நல்ல ப்ரோக்ராம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தன்னுடைய முதல் படத்தோட சம்பளத்துல குழந்தைக்கு பால் பவுடரும் அதுக்கான படுக்கையும் அதுக்கான உடையும் வாங்கின ஒரே ஒரு யூனிக் ஹீரோயின் அப்படின்னா அது வந்து மேடமாக தான் இருக்கணும். ரொம்ப அழகான, ரொம்ப அனுபவம் மிக்க, அதே சமயத்தில் ஒரு கல்ச்சர்டா சொஃபிஸ்டிகேட்டட் பாலிஷ்ட் ஆட்டோகிராஃப் நமக்கு போட்டு கொடுத்துட்ருக்காங்க சவுகார் ஜானகிமா. முதல்ல 15 வயசுல உங்களுக்கு உங்கள் குரலை கேட்டே உங்களுக்கு சினிமா வாய்ப்பு வந்தது. அதுவும் நாகிரெட்டி அவர்கிட்ட இருந்து, நம்ம விஜயவாகினி ஸ்டுடியோஸோட அதிபர் அவர்கிட்ட இருந்து வந்தது. ஆனால் அதை உங்கள் அண்ணா ஒத்துக்கல, பெல்ட்டில் தான் அதுக்கு வந்து பரிசு கொடுத்தாரு. அப்படிப்பட்ட உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 17-18 வயசுல மறுபடியும் ஹீரோயின் ஆகிற வாய்ப்பு எப்படி வந்தது? அதுவும் கையில் குழந்தையோட எப்படி வந்தது? அதுக்கு காரணம் பொருளாதார நிலைமைன்னு சொல்லலாம். சர்வைவல், வாழ்ந்தாகணுமே, பிழைக்கணுமே. குழந்தை சொன்னீங்க ஒரு ஜுரம்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனப்போ தான் கையில வந்து வயிற்றுல குழந்தை தெரிஞ்சது. ஸோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி இது நிகழ்ந்தது? அது எப்படி நிகழ்ந்தது? நீங்க வாழ்றதுக்கு வேண்டிய அளவுக்கு கூட பணம் இல்லாத ஒரு சிச்சுவேஷன். எங்கள் வீட்டுக்கார் கூட பெரிய முயற்சி எடுத்தாலும் அவருக்கு கூடி வரல, எந்த வேலையும் கிடைக்காம போயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன எண்ணம் வந்தது. அப்போது கேட்டாங்களே நம்மளோட சினிமாவில், நான் சரியாக வர முடியுமோ என்னமோ தெரியல, போய் கேட்டால் என்ன, அவரையே போய் பிஎன் ரெட்டி அவரை கேட்கலாமே அப்படின்னு நினச்சேன். 3 மாச குழந்தை இருக்கிறதுனா பச்சை உடம்புன்னு சொல்லுவாங்க. உடம்பு அப்படியே அது வந்து அம்மா அப்பா பராமரித்து அப்படி பார்த்துக்கிட்டு ஒரு பாலிஷ் எல்லாம் பண்ணி எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சு அப்படி பார்த்துக்க வேண்டிய ஒரு பருவத்தில், அந்த வயசுலேயே நீங்கள் அந்த ஸ்டேஜ்லேயும் குழந்தைய விட்டுட்டு வெளியில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நான் என்னை தயார்படுத்திக்கிட்டேன்னா அதுக்கு காரணம் வந்து பணம் தான். ஸோ இவர் மைனர் ஆல்சோ, அப்போ மைனர் தான்.
ஆல்மோஸ்ட் 17 17 minor தான். 17 வயசு 17 வயசு. 18 கூட டச் பண்ணல. நான் சினிமா வாய்ப்பு கேட்க வரும்போது 18 வயசு வந்தாச்சு. அவரை கேட்டேன், நான் முதல்ல கேட்க வேண்டியது கல்யாணம் ஆச்சு, நல்லதோ கெட்டதோ அவரே கேட்கணும். நீங்களும் வேலைக்கு போக முடியல, நான் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்தது, நான் வந்து அதை ஏற்றுக்கலாமா, நான் போய் அவரை வந்து அணுகலாமான்னு கேட்டேன். அதுக்கு கொஞ்சம் யோசிச்சு இது தப்பென்ன இருக்குது அப்படின்னாரு. பெரிய பரந்த மனப்பான்மை இவருக்கு, பரவாயில்ல பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அவருக்கு சுகமாக வாழ்ந்து பழக்கப்பட்டதுனால அவருக்கும் எந்த கைக்கூடி வராததுனால எனக்கு அந்த அப்போ ஒரு எஸ்கேபிஸ்ட் இருக்கலாம், அப்படி இருக்கலாம். அண்டு தப்பு இல்லைன்னு கூட நினச்சிருக்கலாம், மேபி, ஐ டோன்ட் நோ. அப்படி ஒரு வாய்ப்பு தப்பு இல்லை, போகலாமே அப்படின்னாரு. இந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த பிஎன் ரெட்டி சார் வீட்டுக்கு போனேன், தியாகராய நகரில். போய் உங்களுடைய முதல் பெண் யஜ்ஞபிரபா யஜ்ஞபிரபாவை கூட்டிகிட்டு அப்படியே போனேன். அது கதவை தட்டின உடனே அது வந்து எங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக அவர்கிட்ட ஒரு முதல்ல இங்கே தான் டி நகரில் விஜயராகவாச்சாரி ரோட்டில் கேட்டேன். அவங்க வர சொன்னாங்களா, போனோம். பார்த்து இந்த கதவை தட்டினா கதவை திறந்தார், பார்த்தாரு. என்னம்மா, வாட் ப்ராட் யூ ஹியர், வை டு யூ கம் ஹியர் நவ் அப்படின்னாரு அவர். ஞாபகம் இருக்குது, அவர் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்து கொஞ்ச நாள் தானே ஆச்சு, ஒரு வருஷம் ஆயிருக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி வாய்ப்பு கேட்க வந்திருக்கேன் நான். ஐயோ, என்னது வாய்ப்பு, அது அப்போ ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருந்தேன், நான் கொடுக்குறேன்னு சொன்னேன், நீ வேடான்னு போயிட்டேன். அப்போ என் பெற்றவங்க ஒத்துக்கலை சார். இப்போ என்ன, அது யார் கையில் அப்படின்னாரு. குழந்தை சார் அப்படின்னேன். குழந்தையும் மறந்தாச்சு, வீட்டுக்கார பக்கத்தில் நிற்கிறார், என்னம்மா வேலையாக தேடி வர்ற நீ அப்படின்னாரு. இப்போ நான் ஒன்றும் படம் எடுக்கலை, பட் சாரி, ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டம், குழந்தைய வச்சுக்கிட்டு இப்போ என்னத்தை வேக் பண்ண வர நீ, அது மட்டும் இல்லை எனக்கு ஒன்றும் இப்போது சந்தர்ப்பமே இல்லையே அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி கொஞ்சம் என்ன சொன்னேன், இட்ஸ் டூ அண்ட் டை ப்ராப்ளம் என்னது, யூ ஹேவ் டு ஹெல்ப் மீ அவுட் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் இறக்கப்பட்டாரோ என்னமோ தெரியல. சரி வெயிட் பண்ணு, என் தம்பி ஒரு படம் எடுக்கிறான் நாகிரெட்டி விஜயா ப்ரொடக்ஷன்ஸில், அவங்களுக்கு அது முதல்ல எடுக்கிற ஒரு பேனரில் எடுக்கிற படம் அது, நான் வேணா ஃபோன் பண்ணி கேட்குறேன்னு கேட்டார். இந்த மாதிரி ஒரு ரேடியோ ஆர்டிஸ்ட்டு, கல்யாணம் எல்லாம் ஆச்சு, பட்டு பார்த்தா கொஞ்சம் டேலண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது, எதனா வேஷம் இருக்குமா, எதனா நீ டெஸ்ட் எடுத்து பார்த்து ஆடிஷன் கொடுத்து பார்க்குறியான்னு அவர் ஃபிக்ஸ் பண்ணி உடனே சொன்னார். இந்த மாதிரி இந்த தேதியில் வந்து உங்கள் கார் அனுப்புவாங்க, பிக்கப் பண்ணுவாங்க, நீ வேணா போய் இது பண்ண, கொஞ்சம் ட்ரை டு டூ சம்திங் தட் யூ வில் கெட் எ சான்ஸ், எதனா வேஷம் கொடுக்கலாம் அப்படின்னாரு. ஸோ அப்படியே அந்த மாதிரி வாகினி ஸ்டுடியோ கூட்டிகிட்டு போனாங்க. மேக்கப் எல்லாம் போட்டார். மேக்கப் அந்த மேக்கப் மேன் ஹரிபாபு, அவர் மேக்கப் போட்டார். குழந்தை வீட்டில் விட்டுட்டு ஒரு பொண்ணு வேலை செய்கிற பொண்ணுக்கிட்ட அவகிட்ட விட்டுட்டு நான் போய் அந்த டெஸ்ட்டில் அவங்க பலவிதமான உணர்ச்சிகளோட பாவனைகளோட டைலாக்ஸ் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டேன். என்ன பிழைக்கணுமே, எதனா ஒரு வாய்ப்பு கிடைக்கணுமே எனக்கு, அந்த பயத்தில் அந்த ரேடியோவில் இருக்கிற ஒரு அந்த அனுபவத்தில் நல்லபடியாக முடிச்சுட்டேன். பட் ஒரு மாதம் ஆச்சு, அதை பற்றி மற்றபடி ஒன்றும் இல்லை, தகவல் இல்லை. கண்டம் ஆயிடுச்சு போல இருக்குது, சரி வரல போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாளைக்கு எல்வி பிரசாத் சார், நாகிரெட்டி சக்கரபாணி எல்லாருமே காரில் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் இருக்கிற அந்த சின்ன வீட்டுக்கு வந்துட்டு, நீ ரொம்ப லக்கி பொண்ணு, நீ உனக்கு வேஷம் கொடுத்தாச்சுன்னா என்ன வேஷம்னு கூட நான் கேட்கல. அவங்களே சொன்னாங்க, என்டி ராமராவ்னு புதுசாக ஹீரோ வந்திருக்காரு, அவருக்கு ஜோடியாக உன்னை ஹீரோயினாக போட்டிருக்கோன்னு. தட் வாஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் மார்வலஸ் மூமெண்ட்ஸ் இன் மை லைஃப்னு சொல்லலாம். அது எங்கேயோ போயிடுச்சு என்னுடைய தாட்ஸ் எல்லாம். இன்னும் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் வருமா, முதல் படத்துலேயே எந்த ஒரு சின்ன ரோலும் பண்ணாமல், ஒரு சைடு ரோல் பண்ணாமல் முதல்லையே கதாநாயகி வேஷத்துக்கு என்னை போட்டிருக்காங்கன்னா ரொம்ப பரவாயில்லை அப்படின்னு நினச்சிட்டேன் நான். சரி, 2500 சம்பளம் எனக்கு அந்த முதல் படத்துக்கு. எனக்கு ஷூட்டிங் ஆரம்பித்தாச்சு. இந்த குழந்தை பாவம் வீட்டில் அழுதுகிட்டு இருக்குமா பாலுக்காக, தாய் பால் கொடுக்க வேண்டிய நேரம் அது. அந்த குழந்தைய வீட்டில் விட்டுட்டு ஒரு லக்ஷ்மின்னு ஒரு சின்ன ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு நீ பார்த்துக்கோன்னு சொல்லி எல்லாம் சொல்லி கொடுத்து, இந்த பாட்டில் இப்படி கழுவு, சுத்தண்ணி போட்டு கழுவி அதில் பால் பொடி மிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த குழந்தைய பார்த்துக்க சொல்லிவிட்டு நான் போயிடுவேன் தனியாக. அந்த மாதிரி ஒர்க் பண்ணி படம் சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த சம்பளத்தை என்ன பண்ணீங்க? அந்த சம்பளத்தை அந்த 2500 நான் முதல் தாட் வந்து அந்த குழந்தை ரொம்ப அழகாக பிறந்தவ, அந்த குழந்தைக்கு நான் பால் புட்டி வாங்கி, பால் பவுட்ரு வாங்கி, அதுக்கு நல்ல சட்டையெல்லாம் வாங்கி போட்டு, அதுக்கு ஒரு மெத்தை வாங்கி போட்டு, அது என்னென்ன செய்யணுமோ அவ்வளவும் என்னால் முடிஞ்சது செஞ்சு
வீட்டு செலவுக்கும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு எப்படியும் அந்த படத்தை சீக்கிரம் முடிச்சுட்டாங்க படத்தை. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த இங்கே அந்த வரவேற்பு, அந்த எப்ரிசியேஷன் பத்திரிகையில் இருக்கட்டும், அந்த படம் பார்த்தவங்க சித்ரா டாக்கீஸில் ரிலீஸ் ஆச்சு அந்த படம். முதல் படம் உங்களுடைய ஷவுகார் படத்தில் அந்த பேரே உங்களுக்கு வந்தது, உங்க பேரோட அடைமொழியா வந்ததே அந்த படத்தோட பேர் தான். ஓகே, பட் நான் முதல்ல இங்கே புக்கானது சிவாஜி சாரோட அகிலன் சாரனுடைய பாவை விளக்கு. பாவை விளக்கில் அந்த கௌரி கேரக்டருக்கு ரொம்ப சூட்டபுள்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்காங்க. பட் படம் முதல்ல ரிலீஸ் ஆனது பீம் சிங் சார் டைரக்ட் பண்ண படிக்காத மேதை. தட் வாஸ் அ கிளாசிக். நீங்க முதல்ல நடிச்ச படம் வேற எதா இருந்தாலும் ரிலீஸ் ஆன படம் பீம் சிங்கோடைய படம்னு. அந்த படத்தோட டைட்டில் என்ன? படிக்காத மேதை. இன்னொரு தடவை சொல்லுங்க. படிக்காத மேதை. உங்களை மாதிரி படிக்காத மேதைகள் இருக்கிறதுனால தான் படிச்ச மேதாவிகள் ஒன்றும் தெரியாத நாங்க எல்லாம் வந்து வாழ்க்கையில சில விஷயங்களாவது கத்துக்கிட்டு இருக்கோம். இல்லை, இன்னைக்கு தான் எல்லாமே நடந்த மாதிரி இருக்கு. இத்தனை வருஷங்களாச்சு அப்படின்னு நினைக்கவே முடியல. அது ஒரு கதை மாதிரி ஒரு கோர்வையா அழகா சொல்ற அவங்க வந்து டைரக்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு கூட தோணுது. நமக்கு தெரியாத ஒரு வேலை. ஆனா 2 பேர் வந்து டைரக்ட் பண்றதுல அவ்வளவா ஆர்வம் காட்டல. ஒண்ணு நீங்க, இன்னொன்னு சிவாஜி சார். உங்களுடைய பாடல்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷல். எல்லா பாடலுமே பார்த்த ஞாபகம் இல்லையோ, ஒரே ஒரு ஊரிலே, ஒரே ஒரு ராஜா, நிறைய பாடல்கள். எத்தனை நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே, அந்த மாதிரி பாடல்கள் நிறைய போயிட்டே இருக்கு. ஆணி முத்து வாங்கி வந்தேன் ஆவணி வீதியிலே. ஆனா ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு பாவம் இருக்கும், ஒரு உணர்ச்சி இருக்கும். ஆனா இன்னைக்கும் எல்லாரும் முணுமுணுத்து அந்த முணுமுணுக்கும் போது அந்த பாட்டிலே ஒரு சந்தோஷம். அது மட்டும் இல்ல, அதுல இருக்கிற 2 கேரக்டரோட நேம் வந்து இப்போ எல்லாருமே வச்சுக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் பார்த்தா பட்டுமாமி கிட்டுமாமா அப்படிங்கிறது. இந்த அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேளா அந்த பாட்டு அமேசிங். இப்போ நீங்க எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் உங்களை வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போகும்போது அந்த பாட்டை பாட சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம், முதல்ல அந்த சின்ன குழந்தைங்க, இந்த ஸ்கூல் குழந்தைங்க எல்லாம் இதைத்தான் அந்த அந்த மடிசாரை கட்டிட்டு கிட்டுமாமா மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு முதல்ல அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறது இதுதான். அந்த சாங் ஷூட்டிங் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஓ எஸ். ஆக்சுவலி நாங்கள் நாடகம் பண்ணும்போது இது இல்லை, இந்த படத்துக்காக சேர்க்கப்பட்ட ஒரு சாங் இது. நாங்கள் 100 ஷோ போட்டிருக்கோம் இந்த எதிர்நீச்சல், ஸ்ரீகாந்த் சாரும் நானும். பட் இது வந்து நாடகத்தில் கிடையாது. இதுக்குன்னு ஒரு அமைப்பு அமைஞ்சது, பிரமாதமாக அமைஞ்சது. அது பாலச்சந்தர் சாரே சொல்லியிருக்காரு, ரொம்ப பிரபலமான ஒரு பாட்டு இதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி காலத்தால் அழிக்க முடியாத ஒரு சாங். நீங்க சொன்னீங்க டிராமால இந்த பாட்டு கிடையாது இல்ல, அதனால சினிமால தான் வந்தது. டிராமால அந்த பாட்டு இருந்தா பரவாயில்ல, இல்லாட்டா பரவாயில்ல. ஆனா நம்முடைய நிகழ்ச்சியில கிட்டுமாமா இல்லைன்னா எப்படி அது நிறைவே இல்லை. அதனால நம்ம வந்து நிச்சயமா கிட்டுமாமாவை கூப்பிட்டே ஆகணும். கூப்பிடுறீங்களா? ஃபேவரட் ஆக்டரான ஏன்னா நீங்க சமத்தா, நீங்க அசடா. சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா மறுப்பேளா. ஏண்டி புதுசா கேக்குற என்ன பார்த்து? அடுத்தாத்து அம்பூரத்தை பார்த்தேளா, அவ ஆத்துக்காரன் கொஞ்சராத கேட்டேளா. ஏன்னா வெல்கம் டு அவர் ஷோ. Thank you. கையில ஃப்ளவர்ஸோட வெயிட் பண்ணிருக்காரு for his colleague. அப்படியா? அடிச்சாலும் குடிச்சாலும் Thank you so much. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க 2 பேரையும் ஒரே மேடையில பாக்குறதுக்கு. நாடகத்துல பார்க்கணும், நாடகத்துல டிராமால பார்க்கணும். எதிர்நீச்சல நீங்க 2 பேரும் ஆக்ட் பண்ண அந்த பட்டு மாமி கிட்டு மாமா, அது வந்து அமேசிங். இது கொடுக்கணும் என்ன கேட்டா, அவங்க அதை கற்றுக்கணும், அதாவது பிராமணிக்கலாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக. ஐ திங்க் நான் சில நாளைக்கு அவங்க வீட்டுக்கே போயிருக்கேன். வீட்டுக்கே போய் பேசி எப்படி பேசணும். ஏன்னா திடீர்னு வந்து பேசணுன்னாக்கா வந்துட்டு விளையாடணும், போயிட்டு விளையாடணும். இது வந்து இப்படி யாரும் பேசுறதில்லை. எந்த பிராமின் கேரக்டர் வீட்டையும் போய் பார்த்தோம்னா வந்துட்டு விளையாடணும், போயிட்டு வரணும், அதெல்லாம் இருக்காமல் இருக்கணும். அதான் பாலச்சந்தர் விரும்பினதே. இதுக்குன்னு ஒரு பிராமின் வேஷம் போட்டு அவங்க வந்து இந்த மாதிரிலாம் எந்த ஆத்துல பேசுகிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா, ஜஸ்ட் லைக் தட், இப்படி தான் பேசணும் அப்படின்னு. அந்த டிராமா அனுபவங்கள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சினிமா பரவாயில்ல, கட் பண்ணி எடுக்கலாம். ஒரு ட்ரெஸ் சரியா அமையலனாலும், டயலாக் இல்லைனாலும் கட் பண்ணிக்கலாம், டேக் 2 பண்ணிக்கலாம். எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. பட் டிராமா அப்படின்னு கிடையாது, ஸ்பான்டேனியஸாக இருக்கணும். ஏன்னா அது ஒன் செட் ஸ்டேஜ், அது ஒன் செட் ஸ்டேஜ் தான். ஸோ எங்களுக்கு வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு, ஆர்டிஸ்ட்க்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இவங்களுக்கு தனி ரூம் ஒன்று இருக்கும்.
அந்த ரூம்ல இருந்து தான் வந்துட்டு போவோம். அப்படியா வந்து சென்ட்ரல் அது ஹாலில் தான் ப்ளே நடக்கும். அப்போ நீங்க ஃபிலிம்ஸ்ல நிறைய ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறையா நீங்களும் நீங்களும் ஃபிலிம்ஸ்ல. சோ எப்படி ரெண்டு பேரும் இல்ல ரெண்டு பேருமே பிஸியா இருந்தோம். சாயந்தரம் 6 மணிக்கு பிரேக் பண்ண சொல்லிடுவோம் நாங்க சார். ஷூட்டிங் முடிச்சிட்டு டிராமா போகணும்னு கிளம்பிடுவீங்க. மெச்சூர் நாடகம். இப்போ நாங்கெல்லாம் வந்து பப்புக்கு போனோம், கிளப்புக்கு போனோம். அப்ப நீங்க வந்து டிராமாக்கு போனோம். அவன் ட்ராமா சாயங்காலம் ஐ ஹேவ் a dinner plan சார் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடுவோம் அப்படி டைரக்டர். உயர்ந்த மனிதன் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. சார் டைம் ஆச்சு சார், நான் டிராமாக்கு போனேன்னா இரு உனக்கு போட்டியா நான் கூட ஒரு மாமா இதுல படம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வியட்நாம் வீடு எடுத்தாரு. ஓகே ஓகே. ஐ திங்க் பொறாமையில வந்தது தான் வியட்நாம் வீடு. அவங்க ரெண்டு பேரும் பார்த்து பாட்டு இருக்கும், பாலக்காட்டு பக்கத்துல பட் அதான் கிளாஸ். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க அந்த பாட்டை போட்டிருக்காங்க. அதில் கொண்டு வந்துட்டாங்க. பட் ஸ்டில் அவர்கிரீன். ஸோ சவுகார் அம்மா அவங்களோட நினைவுகள் எல்லாமே தான் நாங்கள் வந்து பேசிட்டு இருக்கோம். உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட நினைவுகள் என்ன, அவங்கள பத்தி உங்களோட உருவம் வடிவமைப்பு என்ன? அவங்கள பற்றி பேசணும்னாக்கா ஒன் ஆஃப் த கிளீனியஸ்ட் ஆர்டிஸ்ட். யூ வில் கால் அ ஸ்பேட் சொன்னாங்க. இந்த மனசுல இருக்கிறது அப்படியே ஃப்ராங்கா சொல்லிடுவாங்க. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. அந்த பின்னால் லக்ஷ்மி தான் திட்டெல்லாம் வாங்குவாங்க. ఏం చేస్తున్నావు అక్కడ త్వరగా రెడీ చెయ్యి. பரபரன்னு அந்த அம்மா தான் பரப்பாங்க. இந்த அம்மா ஸ்டேஜில் பரப்பாங்க. அது வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு டீம் ஒர்க் இந்த ஒரு ட்ராமா அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணது மெழுகுவர்த்தி. அதுக்கப்புறம் நீர்க்குமிழி. அதுக்கப்புறம் எதிர்நீச்சல். படங்கள்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண படங்கள் ஞாபகம் இருக்கா? நாங்கள் ஒர்க் பண்ணது எதிர்நீச்சலுக்கு பிறகு ஒன்று சித்திரமகள் கிருஷ்ணமூர்த்தி ஒரு படம் எடுத்தார். அதில் என்ன பண்ணிட்டாங்க, எதிர்காலமா ஒளிமயமான எதிர்காலமா. அதில் வந்து என்ன பண்ணிட்டாங்க இவங்க, நான் எங்கேயோ ஷூட்டிங்கில் இருக்கேன், இந்த அம்மா வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு ஹஸ்பண்டோ ஒரு இதோ ஒரு கேரக்டர் வேணும், இந்த அம்மாவோட கையை பிடிக்கணும். இந்த அம்மா சொல்லிட்டாங்க ஸ்ரீகாந்த் தான் வரணும். கையை பிடிச்சி முறுக்கணும்னா ஸ்ரீகாந்த் தான் வரணும்னு சொல்லிட்டீங்களாக்கும். இட்டுமாமா தான் வரணும். அவர் இப்போ ஃபோன் பண்ணி சித்திரமகள் கிருஷ்ணமூர்த்தி அவர் இப்போ படம் எடுக்கிறாரா என்னன்னு தெரியல, சொல்லிட்டாரு இந்த மாதிரி எங்கே இருந்தாலும் ஸ்ரீகாந்த் சார் கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணிக்கப்பா, அம்மா சொல்லிட்டாங்க அது என் கையெல்லாம் பிடிச்சி இதெல்லாம் பண்ணுறதுனாக்கா எனக்கு கிட்டுமாமா தான் வேணும், வேறு கிட்டுமாமா தான். அதனால நான் அன்னைக்கு பார்த்து அவங்களே தான் அதே பட்டு மாமி தான் நான் இப்போ பார்க்குறேன். என்ன கொஞ்சம் ஏஜ் ஆகிருக்குங்கிற ஒன்று தவிர கொஞ்சமா நல்லாவே ஆச்சு. நிறைய தான். நான் கொஞ்சம் சொன்னால் தான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இல்லை எனக்கு உண்மை சொன்னால் சந்தோஷமாக இருக்கும். ரியலி வண்டர்ஃபுல். உங்களோட ஸ்டேஜ் அந்த ட்ராமா எல்லாத்தையும் பற்றி பேசணுன்னு நிறைய ஆசை இருக்குது. பட் ஆனால் பிரிந்தவர்கள் கூடும்போது பேசுவதற்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ தூரம் வந்து எங்ககிட்ட பழைய விஷயங்கள், அதுவும் பட்டு மாமியை பற்றி கிட்டு மாமா சொல்கிற விஷயங்கள்னாலே ரொம்ப ஸ்பெஷல் தான், அபூர்வம் தான். ஸோ இவ்வளோ நேரம் வந்து எங்கள் கூட பேசிட்டு இருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் தொல்லையோன்றது உங்களுடைய ரொம்ப ஃபேமஸ் சாங், பி சுஷீலா பாடின பாடல். இதே மாதிரி பாலமுரளி கிருஷ்ணா ஒரு பாட்டு பாடியிருக்காரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாட்டு. என்ன பாட்டு? ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா, நீங்கள் பேச நாங்கள் கேட்க ஒரு நாள் போதுமா. ஸோ இன்னைக்கு நிச்சயமா பத்தவே பத்தாது, நிறைய விஷயங்களை நம்ம அடுத்த நிகழ்ச்சியிலையும் பார்க்கணும். ஸோ அதனால உங்களுக்கு தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியில மறுபடியும் சந்திக்க போறோம். சவுகாரம்மா அவர்கள்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஒரு நாள் பத்தவே பத்தாது, ஒரு ஜென்மம் கூட பத்தாதுன்னு நினைக்கிறேன் கேட்கறதுக்கு. அதனால அடுத்த நிகழ்ச்சியில மறுபடியும் அவங்க வாழ்க்கையில நடந்த சுவையான விஷயங்களை பகிர்ந்துக்க போறாங்க. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம்.